இன்னைக்கான நாள்ல கோல்டு தென் சில்வர் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கோல்டு ஏறி இருக்கு, சில்வரும் வந்து ஏறி இருக்கு. கோல்டு பொறுத்தளவுல இங்க 0.5% வந்து ஏறி இருக்கு. சில்வர் வந்து 1% மேலேயே வந்து ஏறி இருக்கு. கோல்டோட இப்ப டாலர் டேர்ம்ஸ்ல வந்து பார்க்கும்போது $4800 per ounce மேல வந்து இருக்கு. சில்வர் வந்து இப்ப $81 per ounce மேல வந்து இருக்கு. சரி, ஓகே. நம்பூர் டேர்ம்ஸ்ல எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கோல்டோட பிரைஸ் வந்து 24 கேரட் வந்து $15,600 வந்து இருக்கு. இதுவே 22 கேரட் வந்து $14,300 வந்து இருக்கு. ஸோ கோல்டோட பிரைஸ் வந்து நம்பூர் கரன்சில பார்க்கும்போது கொஞ்சம் வந்து ஏறி இருக்கு. சரி, ஓகே. இதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டாலர் வந்து கொஞ்சம் வந்து வீக்கா இருக்கு நேற்றுக்கான நாள்ல டாலர் இண்டெக்ஸ் பார்க்கும்போது. ஸோ அதனால இன்னைக்கு கோல்டு அண்ட் சில்வர் கொஞ்சம் வந்து ஏறி இருக்கு. இதை தாண்டி போர்ஷனல் வந்து முடிவுக்கு வந்துடும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. அப்படி அந்த போர்ஷனல் முடிவுக்கு வந்தது அப்படின்னா க்ரூட் ஆயிலோட பிரைஸ் வந்து இறங்கும். அந்த க்ரூட் ஆயிலோட பிரைஸ் இறங்குற ரீசன்னாலையும் கோல்டு அண்ட் சில்வர் கொஞ்சம் வந்து ஏறி இருக்கு. ஸோ இது வந்து இதுக்கு பின்னாடி இருக்க ரீசனா வந்து இருக்கு. சரி, ஓகே. இன்னைக்கான நாள்ல மார்க்கெட் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 107 பாயிண்ட்ஸ் வந்து கிஃப்ட் 50 பிளஸ்ல வந்து இருக்கு. அப்படின்னா நம்பூர் மார்க்கெட்டுமே இன்னைக்கான நாள்ல பிளஸ்ல வந்து இருக்க போகுது. 23,300 பாயிண்ட்ல இருந்து 23,500 பாயிண்ட் வரைக்கும் ட்ரேட் ஆகுதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ இங்க ஏஷியன் மார்க்கெட்ஸ் எல்லாமே சூப்பரா வந்து இருக்கு. லைக் வந்து இங்க ஜப்பான் மார்க்கெட்டா இருக்கட்டும், இல்ல அப்படின்னா இங்க சைனாவோட மார்க்கெட்டா இருக்கட்டும், எல்லாமே சூப்பரா வந்து இருக்கு. அதே மாதிரி நம்பூர் மார்க்கெட்டை வந்து பார்க்கும்போது இன்னைக்கு பாசிட்டிவ்ல தான் இருக்க போகுது. ஏஷியன் மார்க்கெட்ஸ் தாண்டி இங்க யூஎஸ் மார்க்கெட்டுமே பார்த்தோம் அப்படின்னா சூப்பராகவே வந்து இருக்கு. S&P 500 அண்ட் தென் இங்க நாஸ்டாக் எல்லாமே சூப்பரா வந்து இருக்கு. டவுன் ஜோன்ஸ் மட்டும் நேற்றுக்கு நாள்ல கொஞ்சம் இறங்கி இருக்கு. ஸோ இங்க குளோபல் மார்க்கெட் எல்லாமே சூப்பரா வந்து இருக்கு. ஆனால் நம்பூர் மார்க்கெட்டுமே இங்க சூப்பரா தான் வந்து இருக்க போகுது. நேற்றுக்கான நாள்ல இன்னொரு விஷயம் வந்து நடந்திருக்கு. எஃப்ஐஎஸ் வந்து 600 கோடி ரூபாய்க்கு மேல வந்து பை பண்ணிருக்காங்க மார்க்கெட்ல. டிஐஎஸ் வந்து 600 கோடி ரூபாய்க்கு வந்து வித்துருக்காங்க. ஸோ எஃப்ஐஎஸோட பையிங் ட்ரெண்ட் வந்து திரும்ப ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ க்ரூட் ஆயில் பிரைஸை பொறுத்தளவுலையுமே இங்க வந்து $90 per பேரல்ல வந்து இங்க ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ க்ரூட் ஆயிலுமே கொஞ்சம் கொஞ்சமா இறங்கிட்டே தான் வந்து வருது. ஸோ இன்னும் அந்த போர்ஷன்ல கம்ப்ளீட்டா முடிவு வந்தது அப்படின்னா இன்னும் பிளஸாவே வந்து இருக்கும். அப்புறம் இங்க நிஃப்டி 50 சென்செக்ஸ் நேற்றுக்கான நல்ல சூப்பராகவே வந்து ஏறி இருக்கும். 1% மேல வந்து ஏறி இருக்கும். பட் ஆனா என்னதான் மார்க்கெட்ல வந்து ஏப்ரல் மாசம் ஃபுல்லாவே இங்க மார்க்கெட் என்னதான் ஏறினாலுமே 9% வந்து மார்க்கெட் ஏறி இருக்கு. பட் ஆனா இப்படி என்னதான் ஏறினாலுமே இங்க மார்க்கெட்டோட பீக்ல இருந்து இன்னும் 9% ஃபால்ல தான் வந்து இருக்காங்க. ஏப்ரல் மந்த் மட்டும் இருக்கிற ஃபால்ல இருந்து 9% வந்து ஏறி இருக்கு. பட் ஆனாலுமே இருக்கிற பீக்ல இருந்து இன்னும் 9% டிராப்ல தான் வந்து இருக்கு. சென்செக்ஸ் and நிஃப்டி 50 ரெண்டுமே 9% பீக்ல இருந்து டிராப்ல தான் இருக்கு. பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இன்னும் அந்த வார் சூழலுக்கு வந்து முடிவுக்கு வர மாதிரி வந்து தெரியல. இன்னும் அந்த பீஸ் ஸ்டாக்ஸ் தான் போயிட்டு இருக்கு. அந்த ஒரு நெகோசியேஷன்ஸுமே இன்னும் கம்ப்ளீட்டா வந்து முடிவுக்கு வரல. இது எல்லாமே முடிவுக்கு வரும்போது தான் மார்க்கெட் வந்து ஒரு பாத்து வந்து நோய்க்கு போகும். ஸோ அது வந்து இன்னும் கிளாரிட்டி வந்து இல்ல. இதனால மார்க்கெட் வந்து இன்னும் வீக்கா தான் வந்து இருக்கு. ஸோ இன்னைக்கான நாள்ல கொஞ்சம் வந்து ஏறினாலும் கூட ஓவரால் மார்க்கெட் சென்டிமெண்ட் வந்து இன்னும் வீக்கா தான் வந்து இருக்க போகுது. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் இதுவா இருக்கு. இந்த ஒரு Q4 ஓவரால் ஏர்னிங்ஸ் வந்து பார்க்கும்போது 4% தான் இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸ்ல 4% தான் ப்ராஃபிட் growth இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஃபினான்ஷியலா 2026 ஃபுல்லா நம்ம கமெண்ட் பண்ணி பார்க்கும்போது 6% growth இருக்கும் அப்படின்றதா எக்ஸ்பெக்டேஷன்ஸா வந்து இருக்கு. இதுக்கு முன்னாடி 8 to 10% growth இருக்கும் அப்படின்னு சொல்லி இங்க வந்து ஆசைப்பட்டாங்க. பட் ஆனா இப்ப அந்த ஒரு போர்ஷன்ல உள்ள வந்த ரீசன்னால இப்போ 6% growth இருக்கும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. ஸோ இதனால ஓவரால் மார்க்கெட் கொஞ்சம் வீக்கா இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. விப்ரோ கம்பெனி வந்து ஆல்பா நெட்ன்ற ஒரு கம்பெனியை $71 மில்லியன் கொடுத்து வந்து வாங்கியிருக்காங்க. இதனால இந்த கம்பெனிக்கு ஒரு பெரிய பிளஸா வந்து இருக்க போகுது. விப்ரோ கம்பெனி இந்த அக்யூசேஷன்ஸ்னால மட்டுமே ஒரு $400 மில்லியன் மேல வந்து ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. மைண்ட் ஸ்பிரிட்ன்ற கம்பெனி வந்து $375 மில்லியன் கொடுத்து வாங்கியிருக்காங்க. இப்போ இந்த ஒரு கம்பெனி வந்து $70 மில்லியன் கொடுத்து வேற வாங்கியிருக்காங்க. ஸோ இதனால இந்த அக்யூசேஷன்ஸ் காஸ்டே அதிகமா வந்து இருக்கு. $400 மில்லியன் மேல வந்து எங்க அக்யூசேஷனுக்காக காஸ்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த ஆல்பா நெட் கம்பெனி வந்து லாஸ்ட் இயர் மட்டும் $31 மில்லியன் வந்து ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இந்த வருஷம் அதோட இன்னும் அதிகமான ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. இந்த ஒரு 2 கம்பெனியை வாங்கியிருக்காங்களே, இதுல இருந்து மட்டுமே விப்ரோக்கு எவ்வளவு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க அப்படின்னா $173 மில்லியன் வந்து ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும் அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷன்ஸா வந்து இருக்கு. ஆல்பாநெட் பிளஸ் இந்த மைண்ட் ஸ்பிரிட் இந்த 2 கம்பெனி சேர்ந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. இது இந்த விப்ரோ கம்பெனியோட ஃபினான்ஷியல் 2025 ரெவன்யூ எடுத்து பார்க்கும்போது ஃபுல் ஃபினான்ஷியல் 2025 ரெவன்யூ எடுத்து பார்க்கும்போது அதுல 1.5% மேல ரெவன்யூ கான்ட்ரிபியூஷன் இது வந்து இருக்கும் அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷன்ஸா வந்து இருக்கு. இங்க $10.5 பில்லியன் ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்றாங்க ஓவராலா. அதுல அடிஷனலா இப்போ $172 மில்லியன் வந்து இங்க ஆட் ஆக போகுது. ஸோ இது வந்து விப்ரோ கம்பெனிக்கு ஒரு பெரிய பிளஸ் வந்து இருக்க போகுது. இன்னும் விப்ரோ கம்பெனியோட ரிசல்ட்ஸ் இன்னைக்கான தான் வெளியே வர போகுது. 3 கன்சிக்யூட்டிவ் குவார்டர்ஸா வந்து இங்க ரெவன்யூ வந்து டிக்ளைன் ஆயிட்டு வருது. ஏன் அப்படின்னா இங்க ப்ராஜெக்ட்ஸ் வந்து பெருசா வந்து கிடைக்கல. அண்ட் தென் இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ்மே நிறைய வந்து கைவிட்டாங்க. ஸோ அதனால இன்னைக்கான அந்த ஒரு Q4 ரிசல்ட்ஸ் கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதில் 4வது தடவை ரெவன்யூ வந்து டிக்ளைன் பண்றாங்க இல்ல அப்படின்னா ரெவன்யூ வந்து ஏற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போதைக்கு ப்ரிவியூ வந்து நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கான நாள் வெயிட் பண்ணியே பார்த்துருவோம். லார்சன் அண்ட் டியூப்ரா கம்பெனி நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் கம்பெனிக்கு வந்து 700 மெகாவாட்கான அந்த ஸ்டீம் ஜென்ரேட்டர் வந்து இங்க டிஸ்பாச் வந்து பண்ணிருக்காங்க. இது வந்து குஜராத்ல மேக் பண்ண ஒரு ஸ்டீம் ஜென்ரேட்டரா வந்து இருக்கு. இதை வந்து இந்த NPCIL என்ற கம்பெனிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதனால இந்த கம்பெனி என்ன மாதிரியான பிளஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்க வாட்டர்ல இருந்து அந்த எலக்ட்ரிசிட்டி வந்து ஜென்ரேட் பண்றாங்களா அந்த ஸ்டீம் ஜென்ரேட்டர். இந்த ஒரு எக்யூப்மெண்ட் வந்து இவங்க கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஒரு ரீசனால ப்ரெஷரைஸ்டு ஹெவி வாட்டரை வந்து இங்க வந்து ஸ்டீமா வந்து கன்வெர்ட் பண்றதுக்கு ஈஸியா வந்து இருக்கும். அதை வந்து இங்க எலக்ட்ரிசிட்டியா ப்ரொடக்ஷன் பண்றதுக்கு ஈஸியா வந்து இருக்கும். ஸோ இது வந்து L&T வந்து இங்க தயாரிச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க ஓவரால் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன்ல இங்க L&T எக்யூப்மெண்ட்ஸ் நிறைய வந்து இருக்கு. ஸோ இப்போ அந்த மாதிரியான ஒரு எக்யூப்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதனாலே மார்க்கெட் வந்து ஒரு 3.5% வந்து ஏறி இருக்கு. என்ன ரீசனால அப்படின்னா இந்த கம்பெனி நிறைய நியூக்ளியர் பவர் பிளான்ஸ்க்கு இதே மாதிரி வந்து சப்ளை பண்ணுவாங்க. நிறைய பவர் ஜென்ரேட்டர்ஸ்க்கு இந்த மாதிரி வந்து சப்ளை பண்ணுவாங்க. ஸோ எல்லா பவர் ஜென்ரேட்டர்ஸ்மே இன்னும் அடுத்த லெவல் வந்து போக போற பிளான்ல இருக்காங்க. கெபாசிட்டி எக்ஸ்பென்ஷனுக்கான பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அது எல்லாமே இங்க சாத்தியமாகணும் அப்படின்னா L&T கிட்ட இருந்து நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வந்து வரும். ஸோ அதனால இந்த ஒரு கம்பெனி வந்து ஏறி இருக்கு.
இந்த கம்பெனியோட ஆர்டர் புக்கை பார்த்தோம்னா கூட 7 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல ஆர்டர் புக் வந்து வச்சிருக்காங்க. இது வந்து இந்த Q3 மட்டும் வச்சிருக்க ஆர்டர் புக்கா வந்து இருக்கு. இந்த ஒரு பினான்சியல் 2026ஓட 9 மந்தோட ரிப்போர்ட் எடுத்து பார்க்கும்போது 3 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல ஆர்டர் புக் வந்து வச்சிருக்காங்க. ரெவன்யூமே சூப்பரா வந்து ஜென்ரேட் பண்ணிட்டு வராங்க. ஸோ ஓவராலா இப்போ அந்த எல்என்டியோட ஷேர்ஸ் வந்து இப்போ நல்ல ஒரு சைன்ல வந்து இருக்கு. அதனால மார்க்கெட்ல 3% வந்து ஏற்றிருக்காங்க. இப்போதைக்கு கன்சிடர் பண்ண முடியாது. இன்ஃபோசிஸ் கம்பெனி வந்து கார்லஸ் ஆல்கரஸ் வந்து குளோபல் பிராண்ட் அம்பாசடரா வந்து இங்க சைனிங் வந்து பண்ணிருக்காங்க. மல்டியர் டீலா அது வந்து இருக்க போகுது. இந்த கார்லஸ் ஆல்கரஸ்ன்றவங்க டென்னிஸ் பிளேயரா வந்து இருக்காங்க. ஸோ இவர்கிட்ட ஒரு ஃபவுண்டேஷன் வேற இருக்கு. ஸோ இந்த இடத்துல தான் இந்த கொலாபரேஷன் வந்து நடக்க போகுது. ஸோ இந்த ஒரு கார்லஸ் இங்க குளோபல் பிராண்ட் அம்பாசடரா வச்சு இங்க வந்து ஒரு ஆப் வந்து டெவலப்மெண்ட் வந்து பண்ண போறாங்க. இது வந்து பர்சனலைஸ்ட் ஆப்பா வந்து இருக்கும் அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷன்ஸா இருக்கு. இது வந்து பெர்ஃபார்மன்ஸ் அப்புறம் ஸ்ட்ராட்டஜி இது எல்லாமே இருக்கிற டேட்டாஸ் வச்சு அனலைஸ் வந்து பண்ணி கொடுக்கும். அதை பொறுத்து இங்க பர்சனலைஸ்டா வந்து ட்ரைன் பண்ண ஆரம்பிக்கும். ஸ்ட்ராட்டஜி வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். நீங்க எப்படி டென்னிஸ் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இங்க கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கான டெவலப்மெண்டா இது வந்து இருக்க போகுது. ஸோ இதுக்கு இன்ஃபோசிஸோட இந்த டாப்பஸ் ஏஐ பிளாட்ஃபார்ம் வந்து யூஸ் பண்ண போறாங்க. ஜென்ரேட்டிவ் ஏஐ எல்லாமே யூஸ் பண்ண போறாங்க. அதை யூஸ் பண்ணி இந்த ஒரு பர்சனலைஸ்ட் ஆப் வந்து தயாரிச்சு கொடுக்க போறாங்க. இது ஒரு இன்ஃபோசிஸ் கம்பெனிக்கு ஒரு பெரிய அப்டேட்டா வந்து இருக்கு. ஸ்போர்ட்ஸ் உள்ளயும் போறாங்க. அதாவது ஸ்போர்ட்ஸ் டெக்வா வந்து போகிறாங்க உள்ள. இது ஒரு நல்ல அப்டேட்டா இருக்கு. கேபிட்டல் மார்க்கெட்டோட ஸ்டாக்ஸ் எல்லாமே ஓவராலா நேற்றுக்கு நல்ல 9% வந்து ஏறி இருக்கு. நிஃப்டி கேபிட்டல் மார்க்கெட்டுமே 3.5% மேல வந்து ஏறி இருக்கு. இங்க பிஎஸ்சி அண்ட் தென் இங்க வந்து க்ரோ ஏஞ்சலோன் இது எல்லாமே சூப்பரா வந்து ஏறி இருக்கு. ஏஞ்சலோன் வந்து ஒரு 6%, க்ரோ வந்து 7% மேல வந்து ஏறி இருக்கு. என்ன ரீசனால மார்க்கெட் இந்த ஷேர்ஸ் எல்லாமே ஏறி இருக்கு அப்படின்னா இங்க பட்ஜெட் 2026 அப்ப இங்க எஸ்டிடிக்கு வந்து ஹைக் பண்ணியிருந்தாங்க டாக்ஸ். ஸோ அந்த ஒரு ரீசனால மார்க்கெட் எல்லா ஷேர்ஸும் வந்து இறங்குச்சு. இப்போ என்ன மாதிரியான பாசிட்டிவ் நியூஸ் வந்திருக்கு அப்படின்னா இப்போ இந்த குளோபல் மார்க்கெட் எல்லாமே வாலிடிட்டியா வந்து இருக்கு. நிறைய பேர் வந்து ட்ரேடர்ஸ் வந்து உள்ள வராங்க. ஸோ அதனால ஷார்ட்ஸ் அடிக்கிறது இல்லை அப்படின்னா வந்து பொசிஷன்ஸ் வந்து ஹோல்ட் பண்றது இந்த மாதிரி நிறைய ட்ரேடிங் வால்யூம்ஸ் வந்து இருக்கு. ஸோ அந்த ஒரு ட்ரேடிங் வால்யூம்ஸ் அதிகமா இருக்க ரீசனால இந்த கம்பெனிஸ்க்கு அதாவது இந்த புரோக்கரேஜஸ்க்கு ஒரு பெரிய பிளஸா வந்து இருக்கும் போது அதனால மார்க்கெட் வந்து ஏற்றிருக்காங்க. பட் ஆனால் லார்ஜர் பீரியட் ஆஃப் த டைம்ல பார்க்கும்போது இங்க அதிகமான எஸ்டிடி டாக்ஸ் இருக்க ரீசனால இந்த கம்பெனிஸோட வால்யூம்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகுதுன்னு சான்சஸ் இருக்கு. அதாவது இந்த ட்ரேடிங் வால்யூம் வந்து அஃபெக்ட் ஆகுதுன்னு சான்சஸ் இருக்கு. அதனால இன்னும் நெகட்டிவா தான் வந்திருக்கு. இன்னும் காஸ்ட்லியா தான் இருக்கு எல்லா ஷேர்ஸுமே. இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கும்போது நம்ம வந்து பாத்துக்கலாம். இந்தியா ஃபார்மா கம்பெனியோட growth வந்து 10% இயர் ஆன் பேசிஸ் வந்து growth இருக்கும் அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷன்ஸா வந்து இருக்கு. இதுல இங்க ஃபார்மா கம்பெனி எப்படி ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னா அந்த 10% பிரேக்கப் பண்ணி சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பிரைசிங்கா வந்து இருக்கு. 5.5% வந்து growth இருக்கும் பிரைசிங்ஸ்ல. அடுத்ததா இருக்குது நியூ லான்ச்சஸ் வந்து இருக்கு. அது வந்து 3% மேல ரெவன்யூ வந்து கான்ட்ரிபியூஷன் பண்ணும் இன்னும் அதிகமா. அதுக்கு அடுத்ததா இருக்குது ஏற்கனவே இருக்க வால்யூம்ஸ் இன்னும் அதிகப்படுத்தி வைப்பாங்க. ஸோ இது எல்லாமே இங்க பர்ஃபெக்டா நடக்கும்போது 10% growthல வந்து போவாங்க. அதாவது ஃபார்மா growth 10% இருக்கும் அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷன்ஸா வந்து இருக்கு. இதை தாண்டி இங்க அந்த செமிகுலேட்டரோட அந்த மார்க்கெட் இருக்குல்ல அது பர் மந்த்துக்கு 85 கோடி ரூபாவா இப்போ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி 45 கோடி ரூபாவா இருந்துச்சு. இப்போ 85 கோடி ரூபாவா இருக்கு. இந்த ஒரு இடத்துல மார்க்கெட் ஷேர் அதிகமா ஓன் பண்றது டாக்டர் ரெட்டி அந்த சைடஸ் வந்து ஓன் பண்றாங்க. டாக்டர் ரெட்டியும் சைடஸ் 30% மாதிரி வந்து ஓன் பண்ணிக்கிறாங்க. மீதி இருக்கிறது அதர் பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. அடுத்தது இங்க சிப்லா பொறுத்தல இங்க growth பார்த்தோம் அப்படின்னா 14% growthல வந்து இருப்பாங்க. அதாவது ஏர்னிங்ஸ் growth வந்து 14% இருக்கும் அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷன்ஸா வச்சிருக்காங்க நொம்பரா நிறுவனம். அதனால அதுக்கு வந்து பை ரேட்டிங் வந்து வச்சிருக்காங்க. அடுத்ததா சன்ஃபார்ம் வந்து 12% growthல போவாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அதனால அவங்க வந்து செகண்ட் பை ரேட்டிங் வந்து வச்சிருக்காங்க. இதை தாண்டி டாக்டர் ரெட்டி அந்த சைடஸ்க்கு பை ரேட்டிங் வந்து வச்சிருக்காங்க. இங்க அதுக்கு அடுத்ததா லூபின் அந்த ஆல்கம் லேபரேட்டரிஸுமே வந்து இங்க பை ரேட்டிங் வந்து வச்சிருக்காங்க. எதெல்லாம் நியூட்ரல் வச்சிருக்காங்க அப்படின்னா கிளென்மார்க்கையும் அப்புறம் இங்க டோரன் ஃபார்மா மட்டும் இங்க நியூட்ரல் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு ஃபார்மா செக்டர்ஸ் எல்லாமே இங்க வந்து பாசிட்டிவா தான் வந்து இருக்கு. நம்ம கன்சிடர் பண்ற அந்த 4 ஸ்டாக்ஸ் மட்டும் கன்சிடர் பண்ணிட்டே போவோம். முத்தூட் ஃபைனான்ஸ் கம்பெனி வந்து இப்போ இன்சூரன்ஸ் செக்மெண்ட் வந்து என்டர் ஆக போதா வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கான அப்ரூவல் வந்து போர்ட்ல வந்து கொடுத்துட்டாங்க. ஏப்ரல் 10ஆம் தேதியே கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் மட்டும் அங்க ஷேர் ஹோல்டர்ஸோட அப்ரூவலுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்சூரன்ஸ் செக்மெண்ட் போது லைஃப் பிளஸ் ஜெனரல் 2 தடவை வந்து உள்ள போக போதா வந்து சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து கிராஸ் செல்லிங் வந்து பண்ண போதா சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இருக்கிற அந்த ஒரு லெண்டிங் பிசினஸ் அப்படியே கிராஸ் செல்லிங் வந்து பண்ண போதா சொல்லியிருக்காங்க. அப்படி பண்றாங்க அப்படின்னா பிசினஸ் ஆக்டிவிட்டியே டோட்டலா வந்து சேஞ்ச் ஆகுது. அதனால கம்பெனிஸ் ஆக்ட் கீழே வந்து இந்த ஒரு கம்பெனியோட ஸ்ட்ரக்சரை வந்து சேஞ்ச் பண்ணும். அதையும் வந்து பண்ண போதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி பார்த்தாலுமே இன்சூரன்ஸ் செக்மெண்ட் உள்ள வர போறாங்க. புது ரெவன்யூ வந்து ஜெனரேட் பண்ண போறாங்க. இது முத்தூட் ஃபைனான்ஸ் கம்பெனி ஒரு பெரிய அப்டேட்டா இருக்கு. டாடா மோட்டார்ஸ் வந்து பிளெக்சிபிளான மல்டி பவர் ட்ரெயின் ப்ரொடக்ஷன் வந்து பண்ண போதா சொல்லியிருக்காங்க. அதாவது இங்க வந்து இவி சிஎன்ஜி டீசல் இது மூணுத்தையுமே வந்து இங்க பேஸ் பண்ணி இங்க வந்து தயாரிக்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கேற்ற மாதிரி டெடிகேட்டடான இவி பஸ் லைன் வந்து இங்க தயாரிக்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க. இங்க பஸ்ஸோட டிமாண்டை பொறுத்தல டெண்டர் டிமாண்டா தான் வந்து இருக்கு. அந்த டெண்டர் எல்லாமே அதிகமா எடுத்தாங்க அப்படின்னா பஸ்ஸஸ் வந்து இன்னும் அதிகமா தயாரிச்சு கொடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ரீசெண்டா வந்து 10,500 வண்டிக்கான அந்த ஒரு டெண்டர் வந்து கவர்மெண்ட் கிட்ட வந்து வந்தது. அதுக்கடுத்ததான் ஒரு 6,000 பஸ்ஸஸ்க்கான டெண்டர் வந்து வந்தது. இப்போ வந்து ரீசெண்டா ஒன்று வரப்போகிறது வந்து 3000 பஸ்ஸுக்கான டெண்டர் வந்து வரப்போகுது. இதுல இந்த ஒரு டாடா மோட்டார்ஸ் கம்பெனி ஜெயிச்சது வந்து 300 பஸ்ஸஸ்க்கான ஆர்டர் தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க. இவ்வளவு ஆர்டர்ஸ் அதிகமா வந்து ஓன் பண்றது அசோக் லேலண்ட் வந்து அதிகமா வந்து எடுத்திருக்காங்க கவர்மெண்ட் பாலிசில இருந்து. டாடா மோட்டார்ஸ் கொஞ்சம் கம்மியா தான் வந்து எடுத்திருக்காங்க. பட் ஆனா இங்க அசோக் லேலண்ட் எடுத்தாலுமே அவங்க அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணி எடுக்க போறாங்க. அதாவது இங்க இவி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிகமா இருக்கு அசோக் லேலண்ட். அதனால கவர்மெண்டோட அந்த டெண்டர்ஸ் கிடைக்கும். பட் ஆனா பாலிசி சப்போர்ட் வந்து பெருசா வந்து கிடைக்காது. அதனால லாசஸ் மேக் பண்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. பட் ஆனா இங்க டாடா மோட்டார்ஸ் கம்பெனி வந்து அசெட் லைட் மாடலா வந்து ஒர்க் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது அந்த இவி பஸ்ஸஸ் வந்து தயாரிக்கும் போதே அது வந்து ப்ராஃபிட்டா தயாரிக்கணும் அப்படின்றது தான் இங்க பிளானா இருக்கு. 300 பஸ்ஸஸ் தான் இப்போதைக்கு ஆர்டர் வந்து வச்சிருக்காங்க. இது வந்து சென்னையில தான் கொடுக்க போறாங்க. இந்த ஒரு ஆர்டர் தான் இவங்க கையில இருக்கு. அதனால இந்த இவி பஸ்ஸோட ஃபுல் டிமாண்டுமே இங்க வந்து இங்க கவர்மெண்ட் பாலிசியை நம்பி தான் வந்து இருக்கு. ஸோ அதுல அதிகமான டெண்டர்ஸ் எடுக்கிறாங்க போது இந்த கம்பெனி பெரிய பிளஸா வந்து இருக்கும். இப்போ இந்த கம்பெனியோட அந்த பஸ்ஸஸ் தயாரிச்சு கொடுக்குறாங்களே அதோட அந்த சேல்ஸ் வந்து இப்போ கம்மியா இருக்கு. 1000 வண்டி வந்து முன்னாடி தயாரிச்சு கொடுத்தாங்க பினான்சியல் 2025ல. இப்போ இந்த பினான்சியல் 2026ல 120 வண்டி தான் வந்து தயாரிச்சு கொடுத்துருக்காங்க. 80% வந்து டிராப் ஆயிருக்கு.
ஸோ இப்போ வந்து 300 பஸ்க்கான அந்த ஒரு தயாரிச்சு கொடுக்குறதான பிளான் வந்து இருக்கு. இதை தாண்டி இன்னும் நிறைய டெண்டர்ஸ் வந்து ஜெயிக்கணும். ஜெயிச்சாங்க அப்படின்னா டாடா மோட்டர்ஸ் ஈவி இன்னும் ஒரு பிளஸ் வந்து இருக்கும். டாடா மோட்டர்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் ஈவி வந்து பார்க்கும்போது அதோட சேல்ஸ் சூப்பரா வந்து இருக்கு. பட் ஆனா இங்க அந்த பஸ்ஸோட சேல்ஸ் வந்து கொஞ்சம் நெகட்டிவ்ல வந்து இருக்கு. டாடா மோட்டர்ஸ் வந்து இவாக்காவை வந்து அக்விசிஷன் பண்ண போறதா சொல்லியிருந்தாங்களா, அது வந்து இந்த ஃபினான்ஷியல் 2027 Q1 வந்து பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே சப்ஜெக்ட் அப்ரூவலா வந்து இருக்கு. எல்லாமே பர்ஃபெக்ட்டா நடக்குது அப்படின்னும் போது இந்த அக்விசிஷன் வந்து பிளான் பண்ணி முடிச்சிருவாங்க. எதுக்காக இதை வந்து சீக்கிரமா பண்ற பிளான் இருக்காங்க அப்படின்னா, மிடில் ஈஸ்ட்ல அந்த ஒரு டென்ஷன்ஸ் வந்து இருக்கு. ஸோ இங்க இருந்து அங்க எக்ஸ்போர்ட் பண்றதுல டென்ஷன்ஸ் வந்து இருக்கு. அந்த இடத்துல வந்து டிமாண்ட் வந்து கிடையாது. அப்புறம் இங்க வந்து ஸ்ரீலங்காலே டிமாண்ட் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஸோ அதை தாண்டி டீசலோட பிரைசஸ் வந்து ஏறிக்கிட்டே போகுது. இதனால ஃப்ளீட் ஆபரேட்டர்ஸ் எல்லாருமே இந்த டைம் வந்து வாங்க மாட்டாங்க. அதாவது கொஞ்சம் வந்து வாங்குறதுக்கான சான்சஸ் வந்து கம்மியா இருக்க ரீசன்னால இப்பயே வந்து கொடுத்தலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிருக்காங்க. இன்னும் டீசலோட பிரைஸ் வந்து ஏறதுக்குள்ளேயே இப்பயே கொடுத்தலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிருக்காங்க. இதனால இந்த ஒரு அக்விசிஷனை ஃபாஸ்டா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இதை தாண்டி டாடா மோட்டர்ஸ் வந்து ஹைட்ரஜன் பஸ்க்கான அந்த ப்ரொடக்ஷன்லயும் பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. லக்னோல தான் இது வந்து பண்ண போறாங்க. ஸோ லக்னோல தான் இந்த ஒரு ப்ரொடக்ஷன் வந்து பண்ண போறாங்க. 10 லட்சம் வண்டி வந்து தயாரிச்சு கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. இது ஒரு பெரிய மைல் ஸ்டோனா இருக்கு. ஃபுல்லாவே ஹைட்ரஜன் வண்டியா வந்திருக்கு. இது வந்து 5 இயர்ஸ்ல வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது ஒரு வேளை அச்சீவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த டீகார்பனைசேஷன் சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்குல்ல, அதாவது இங்க வந்து எமிஷனே இல்லாம ப்ராப்பரா வந்து பண்ணுன்ற பிளான் இருக்குல்ல, அது வந்து இங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து அச்சீவ் வந்து பண்ணிடுவாங்க. ஸோ இங்க எல்லாருமே இங்க பெட்ரோல் டீசல்ல இருந்து எலக்ட்ரிக் வந்து மூவ் ஆனாங்க. அப்புறம் இங்க சிஎன்ஜி அந்த டைப்ல வந்து மூவ் ஆனாங்க. இவங்க அதை தாண்டி இங்க ஹைட்ரஜனுக்கே வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது ஒரு நல்ல பெட்டா இருக்கு டாடா மோட்டர்ஸ்க்கு. டாடா செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கு வந்து கவர்மெண்ட் வந்து செஸ்ன்ற அந்த அப்ரூவல் வந்து கொடுத்துறாங்க. செஸ் அப்படின்னா ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் சொல்லி சொல்லுவாங்க. இந்த இடத்துல அப்ரூவல் வந்து கொடுத்துறாங்க. 91,000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பார்த்தா டாடா குரூப் வந்து இதுக்கான ப்ரொபோசல் வந்து வச்சாங்க. அதுக்கான அப்ரூவல் வந்து கிடைச்சிருக்கு. இப்போ 91,000 கோடி ரூபாய் உள்ள வந்து மார்க்கெட்ல போடுவாங்க. ஸோ இங்க செமிகண்டக்டர் வந்து மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் செமிகண்டக்டர் ஃபேப்ரிகேஷன் யூனிட்டா அது வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்டேஷன்ஸா வந்து இருக்கு. ஸோ இதனால 21,000 பேருக்கு வந்து ஜாப்ஸ் வந்து கிரியேட் ஆகும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. ஸோ இது எல்லாமே ஒரு பெரிய பிளேஸ்னா வந்து இருக்கு. இங்க குஜராத்ல வந்து பண்ண போறாங்க. தேஜஸ் கம்பெனியோட அந்த ஒரு லாசஸ் வந்து இன்னும் தொடர்ந்துகிட்டே வருது. இந்த ஒரு Q4லயுமே லாஸ் வந்து ஃபைல் பண்ணிருக்காங்க. 200 கோடி ரூபாய்க்கு மேல வந்து லாஸ் வந்து ஃபைல் பண்ணிருக்காங்க. முன்னாடி வந்து 120 கோடி ரூபாய் லாஸ் வந்து பண்ணிருந்தாங்க. இப்போ 200 கோடி ரூபாய்க்கு வந்து லாஸ் வந்து ஃபைல் பண்ணிருக்காங்க. 5வது கன்சிக்யூட்டிவ் குவார்டர்ஸா லாசஸ் வந்து ஃபைல் பண்றாங்க. ரெவன்யூமே டிக்ளைன் ஆயிருக்கு. 300 கோடி ரூபாய் தான் ரெவன்யூ வந்து மேக் பண்ணிருக்காங்க. இதுவே 82% டிராப்ல வந்து இருக்கு. ஃபினான்ஷியலா 2026 ஓவரால் ரெவன்யூமே 87% வந்து டிராப்ல வந்து இருக்கு. ஸோ ஓவரால் சென்டிமெண்ட் தேஜஸ்ன்ற ஒரு கம்பெனிக்கு நெகட்டிவ்ல தான் வந்து இருக்கு. இன்னும் பிசினஸ் வந்து டர்ன் ஓவர் ஆக ஆரம்பிக்கல. இப்போதைக்கு இவங்ககிட்ட இருக்க டீல்ஸ் வந்து நல்லா தான் வந்து இருக்கு. 4G 5Gக்கான அந்த ஒரு ஆர்டர் வந்து வச்சிருக்காங்க. அண்ட் தென் இது கூடவே NECக்கான அந்த ஒரு 5G கான்ட்ராக்டும் வந்து வச்சிருக்காங்க. அது கூடவே சேர்ந்து 400G 800G DWDMக்கான அந்த ஒரு ஆர்டர் வந்து இவங்க கையில இருக்கு. இது எல்லாமே ஒரு பெரிய பிளஸ் என்ன இருந்தாலுமே இது வந்து ரெவன்யூ வந்து ஜென்ரேட் ஆக ஆரம்பிக்கும். அது ஒன்றும் ஆகிற மாதிரி தெரியல. அதனால இன்னும் நெகட்டிவ்ல தான் இருக்கு தேஜஸ் நெட்வொர்க் கம்பெனி. மேகில் மிஸ்டி என்ன ஃபீல் பண்றாரு அப்படின்னா, எக்ஸ்டர்னலா இருந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் உள்ள வந்து இங்க டாடா ட்ரஸ்ட் வந்து இங்க மேனேஜ் பண்ணா பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றாரு. எதுக்காக அப்படின்னா நிறைய இஷ்யூஸ் வந்து போயிட்டு இருக்கு. சீரியஸான அந்த ஒரு மேனேஜ்மெண்ட் இஷ்யூஸ் வந்து இருக்கு. அண்ட் நீங்க நிறைய ப்ரொபோசல்ஸ் அந்த நிறைய விஷயங்கள் வந்து இவரை கேட்காம வந்து பண்றதா சொல்றாங்க. அதாவது ஓவரால் ட்ரஸ்டீஸே வந்து கேட்காம நிறைய ப்ரொபோசல் வந்து பண்றதா வந்து சொல்றாங்க. அப்புறம் இங்க ட்ரஸ்டீஸா இருக்கவங்களும் மணி ஏர்ன் பண்ணுவாங்க. அந்த ஒரு மணி எல்லாமே இப்ப அதிகமா ஏர்ன் பண்றதா சொல்றாங்க. இது எல்லாமே நிறைய அந்த ஒரு நெகட்டிவான விஷயங்கள் இருக்கு. அதனால மேக்கிங் மிஸ்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதை தாண்டி அந்த ஒரு ரூல்ஸும் நமக்கு தெரியும். இங்க மும்பைல உள்ள ஆள் தான் அங்க வந்து இந்த ஒரு ட்ரஸ்டியா வந்து இருக்கணும். அப்புறம் இங்க பாசி கம்யூனிட்டியில வேற இருக்கணும். இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து அவர் எடுத்து வச்சு இது எல்லாத்தையுமே இங்க வந்து மானிட்டர் பண்றதுக்கு இல்ல அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டர் பண்றதுக்கு வெளியில இருந்து ஒரு ஆள் வந்து உள்ள வந்தாங்க அப்படின்னா பெட்டரா வந்து இருக்கும். அவங்க வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் பண்ணும்போது இன்னும் பெட்டரா வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து இங்க ப்ரொபோசல் வந்து வச்சிருக்காரு. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதான் இன்னைக்கான ஓவரால் மார்க்கெட் நியூஸா வந்து இருக்கு. அடுத்த நியூஸ் வந்து சந்திப்போம். பாய்.